வணக்கம் மக்களே. மார்ச் நெருங்கிடுச்சு, இன்னுமே வின்டர் முடியல. இந்த வாரத்தோட வெதர் ரொம்பவே மோசமாக இருந்தது. லைட்டாக ஸ்னோவும் பெஞ்சது. எல்லா செடியும் காஞ்சு போன நிலையில் பின்னாடி போய் பார்த்தா கொத்தமல்லி செடி மட்டும் நல்ல தளன்னு வளர்ந்துருந்தது. காலையிலேருந்து கொஞ்சம் ஃப்ரீசிங் கோல்டாக இருந்ததுனால அப்படியே ஒடிச்சு போடுற மாதிரி கொத்தமல்லிலாம் ஆயிடுச்சு. அது வேஸ்ட்டாக போகிறதுக்குள்ளேயே எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இன்றைக்கி அது குக் பண்ணலாம் அப்படின்னு போய் கொஞ்சமாக பறிச்சிட்டு வந்தேன். என்னதான் ஃப்ரீசிங் கோல்டில் இருந்தாலும் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து தண்ணி ஊற்றி வச்ச அப்புறம் நல்லா பஞ்சு போல் ஆயிடுச்சு கொத்தமல்லி. கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் வரமிளகா, உளுத்தம் பருப்பு, தேங்காய், வெங்காயம், இஞ்சி எல்லாம் போட்டு வறுத்துட்டு அலம்பி வச்சுருக்க கொத்தமல்லியும் நல்லா புழிஞ்சு அது கூட சேர்த்து ஒரே ஒரு தடவை சாட்டே பண்ண அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். கொத்தமல்லியை ரொம்ப வதக்கினோன்னா கசப்பு தன்மை கொடுத்துரும். ஆறுனதும் உப்பு சேர்த்து அரைச்சிட்டோன்னா அருமையான கொத்தமல்லி துவையல் ரெடி. என்றைக்குமே லைஃப்பில் நேத்தி தொலைஞ்சு போனதையும் நாளைக்கு வரப்போகிறதையும் பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தோன்னா இன்றைக்கியோட நாளை நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோம். இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக மெமரிஸ் க்ரியேட் பண்ணுறது தான் நம்மளோட வேலையாக இருக்கணும். சந்தோஷம், நிம்மதி இது எதுவுமே வெளியில் கிடையாதுங்க. எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது, நம்மளோட நினப்பில் தான் இருக்குது. ஆஃப்டர் ஆல் எண்ணம் போல் வாழ்க்கை, அதுதானே உண்மை.